ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் முடி கொட்டுது, எனக்கு முடியே வளர மாட்டேங்குது, இளநரை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 10-15 வருஷமாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ இந்த முடி வந்து நீளமாக வளர்றது, அடர்த்தியாக வளர்றது, அதுக்கப்புறம் இளநரை சீக்கிரமாக வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஜெனட்டிக்னு தான் சொல்வேன். இது வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நிறைய நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எதுவுமே வந்து நம்ம ப்ராப்பராக அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்களோ ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் முகத்துலேயுமே சரி, ஹேர்லேயுமே சரி யூஸ் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ ஜெனட்டிக்கும் இதுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது இந்த கிரே ஹேரில் வந்து. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு 25 வயசுலேயே கிரே ஹேர் வந்துருச்சு. ஸோ எனக்குமே இந்த கிரே ஹேர் வந்து வரும்னு நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். ஸோ அதனாலேயே ஒரு 15 வருஷமாகவே வந்து இந்த ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கிரே ஹேர் வரல பாருங்கள். ஸோ இது என்னோடய நேச்சுரல் ஹேர் தான். நான் எதுவுமே ஹேர் கலர் பண்ணலை, ஸோ எதுவுமே பண்ணலை. நான் வெறும் வந்து கோகோனட், அதுவும் கோல்டு ப்ரெஸ் கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிளைமேட் மாறும்போதே வந்து ஸ்கேல்ஃபில் ப்ராப்ளம் வந்துடும். டேண்ட்ரஃப், ட்ரைனஸ், இச்சினஸ், அதுக்கப்புறம் அதிகமாக முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் முடியே வளர மாட்டேங்குது. ஸோ இளநரெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் எனக்கு இன்றைக்கி வரையும் வந்ததில்லை. பிகாஸ் ஐ ஆம் யூஸிங் என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இந்த வெந்தயம்னு ஒரு விஷயம் இருக்குது. வெந்தயத்தை வந்து நம்ம எவ்வளோலாம் நம்ம உடம்புல சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹேருக்கு அது வளர்கிறதுக்கும் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது நம்ம உடம்பு சூட்டை வந்து நல்லா தணிக்கும். ஸோ அதனாலேயே வந்து நிறையா பேருக்கு உடம்பு பாடி ஹீட் ஆச்சுன்னா முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் பாடி ஹீட் ஆச்சுன்னா பிம்பிள் வர்றது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதையுமே வந்து இது நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். அதை பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் எப்போ அப்ளை பண்ணோன்னா டெய்லி ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது, ஸோ வீட்டில் இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரி டயத்தில் எப்பயுமே வந்து நீங்கள் டே டைமில் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹோல் டே வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. ஹேர் ஆயில் எப்போ அப்ளை பண்ணணுன்னா குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்து ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே போதுமானது. நம்ம ஸ்கேல்ஃப்லேயே நார்மலாக வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் தன்மை வந்து இருக்கும். சில பேருக்கு ஆயிலி ஸ்கேல்ஃபாக இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஸ்கேல்ஃபாக இருக்கும். இதில் இருக்கிற பொல்யூஷன் டஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஹேரில் வந்து ஸ்கேல்ஃபில் படியும். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு நிறையா காரணம் இருக்கும். ஏன்னா ஸ்வெட்டு, ஸ்மெல், ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ எப்பயுமே ஹேர் ஆயில் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அதை மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஒரு மக்கு இல்லைனா பாத்திரத்தில் 2 ஸ்பூன் வந்து ஷாம்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே நிறைய நுரை வரும். ஸோ அந்த மாதிரி ஷாம்பு டைல்யூட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நல்லா இப்படி நல்லா மசாஜ் கொடுத்து ஹேர் வந்து வாஷ் பண்ணுங்கள். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது வந்து ஏதாவது ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெர்பல் ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணுங்கள். வெளியில் கிடைக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதில் நிறையா கெமிக்கல்ஸ், அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வீட்லேயே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நல்லா சூப்பரான ஹேர் மாஸ்க்கெல்லாம் நிறையா செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தை விடையும் முக்கியம் என்னென்னா, ஆயில் அப்ளை பண்ணியிருக்கும் போதும் சீப்பே வைக்காதீங்க. மசாஜ் பண்ணிவிட்டு கொண்டையை போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈர முடியில் சீப்பை போட்டு சீவாதீங்க. எக்கச்சக்கமாக முடி பிடுங்கிட்டு வரும். ஸோ இந்த 2 மிஸ்டேக்கும் பண்ணவே பண்ணாதீங்க. அது போக உங்கள் கொண்டையை மடித்து கிளிப்பு போடுவீங்கள்ல, காலையில் போட்ட கிளிப்பு நைட்டு தான் அவுப்பீங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ரீசன். தலை வந்து சிக்கு எடுக்கும்போது பெரிய பல் இருக்கிற சீப்பில் வந்து சிக்கெடுங்க. சின்ன சின்ன பல் இருக்கிற சீப்பில் வந்து சிக்கெடுத்திங்கன்னா நிறைய முடி கொட்டும். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் பேண்ட், ரப்பர் பேண்ட் எல்லாம் போடும்போது டைட்டாக போடாதீங்க. ஸோ ஸ்க்ரன்ச்சஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறையா வருது. ஸோ இப்போ சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹோம்மேட் ஆயில் வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பாருங்கள். இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு நான் சுத்தமான கோல்டு ப்ரெஸ் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ வந்து இங்கே குளிர்காலங்கிறனால கட்டி ஆயிடுச்சு. ஸோ அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் வந்து பிளாக் சீட் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து நான் டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கடாயில் மைல்டான ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர மாதிரி நல்லா வறுத்து விட்டுடுங்க. ஸோ இது இப்போ வந்து லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றிட்டு லைட்டாக சூடான உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, கொதிக்க விடாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து மாற்றிட்டேன். ஸோ இதை 10 நாளைக்கு நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வெயில் இருக்கிற டைமில் எண்ணெயை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆயில் மிக்ஸ் பண்ணணுன்னு தோணுதோ ஸோ அதையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெயிலில் வைக்கும்போது என்ன ஆகும்னா 10 நாளைக்கு ஸோ இந்த ஆயில் வந்து சீக்கிரமாக கெடுறதுக்கு சான்ஸ் இல்லை. நார்மலாக ஆயிலில் எது போட்டாலுமே சீக்கிரம் கெட்டு போகாது. அதுவே ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இன்னும் நிறையா நாள் வச்சுருக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வெயில் படும்போது நல்லா இந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருக்கும் நம்ம ஸ்கேல்ஃபுக்கும் ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ முழுசாக அதோட எசன்ஸ் வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் படும். ஸோ நல்ல ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஆயிலில் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பர்ஃப்யூம்ஸு வாசனைக்குன்னு என்னென்னமோ போடுவாங்க. ஸோ அது எல்லாமே கெமிக்கல்ஸ் தாங்க. எதுவுமே வந்து அதில் ஒரிஜினல் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொருளை வந்து செய்கிறோன்னா ஸோ அதுதான் ஒரிஜினல். ஸோ இந்த மாதிரி பொருளை வந்து யூஸ் பண்ண பாருங்கள், கடையெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இந்த ஆயிலில் நான் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் பிளாக் சீட் சேர்த்துருக்கேன், அதாவது கலுஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கலை. ஸோ அது ஒரு தனி ஆயிலாக வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெந்தயம், அதுக்கப்புறம் இதே கலுஞ்சு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட், ஆம்லா, அதுக்கப்புறம் அலோவேரா, ஸோ இந்த மாதிரி பல இன்க்ரீடியண்ட்டை போட்டு அந்த ஆயிலை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆயில் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோ வந்து அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஆயிலை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து குட்டி பேபிஸ் வரையும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.